ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து கவனிப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து இதயத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்திற்கு கொண்டு வந்து கண்களை மூடிய நிலையில் நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். ஸ்ரீ சிவசக்தியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் அறிவும் தாங்களாவீர். எங்களின் வாழ்வாதாரமும் தாங்களாவீர். தாயே, எங்களின் வணக்கத்தையும் பக்தியையும் சரணடைதலையும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உணர்கின்ற இந்த ஆனந்த உணர்வும் அன்பையும் கருணையையும் மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, இன்றைய கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம்.
நமது இதயத்திலும் அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் அன்னையின் ஆசீர்வாதங்களான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. கவனத்தை நாம் தொடர்ந்து சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய் பூமி தேவி, தங்கள் மீது நாங்கள் மனிதனின் விதியின் கலவையால் நிற்கின்றோம். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற
அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவனச் சிதறல்களிலிருந்து பற்றின்மையோடு இருக்க அருள் புரியுங்கள். தாயே பூமி தேவி, நாங்கள் எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கு பொறுமையை தாருங்கள். எங்களின் பணியில் விடாமுயற்சியை தாருங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை சுத்தப்படுத்த தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்வதற்கு அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் இடாநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர்.
நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது சுழுமுனை நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, நான் ஆத்மாவா? மெதுவாக நமது வலது கையை நம்மளுடைய இடது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எனக்கு நானே குருவா? தாயே, எனக்கு நானே குருவா? தாயே, எனக்கு நானே குருவா? மெதுவாக நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்கள். தாயே, தங்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தால்
நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிறோம். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். மெதுவாக நம்மளுடைய வலது கையை இடது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நான் சுயம் குருவானேன். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவானேன். தாயே, தங்கள் அருளால் நான் சுயம் குருவானேன். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். மெதுவாக நமது வலது கையை இடது விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள். மெதுவாக நமது வலது கையை முன் நெற்றிக்கு கொண்டு வருவோம். தலையை சிறிது முன்புறமாக சாய்த்து கொள்ளலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். மெதுவாக நமது வலது கையை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தலையை மெதுவாக உயர்த்தி கொள்ளலாம். தாயே, எனது ஆத்மாவிற்கு எதிராக நான் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது வலது கையை நமது சகஸ்ராராவில் வைப்போம். நமது உள்ளங்கை நம்மளுடைய உச்சங்குழியில் வைத்து நன்கு அழுத்தம் கொடுத்து 7 முறை நாம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவோம். ஒவ்வொரு முறையும்
நாம் அன்னையிடம் மனதார உறுதிமொழியை கூறுவோம். தாயே, எங்களுக்கான யோக இணைப்பை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுக்கு உணர வைத்திருங்கள். நன்றாக அழுத்தம் கொடுப்போம். மெதுவாக நமது வலது கை எடுத்து நமது மடி மீது கொண்டு வந்து கவனம் மட்டும் நமது சஹஸ்ராராவில் இருக்கட்டும். நாம் உணர்கின்ற இந்த நுண்ணதிர்வுகளையும் அமைதி நிலையையும் மெதுவாக நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் மெதுவாக நமது மூலாதாரத்தில் வைப்போம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற தன்மையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் தெய்வீக நுண்ணதிர்வுகளின் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்திறனையும் நாங்கள் எங்களின் மூலாதாரத்தில் அதே நிலையை உணர்வதற்கு அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அவ்விடத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர் விசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि
त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம்,
மெதுவாக நமது கவனம் பவசாகரம், மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம், தாயி. நாங்கள் இந்த மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் இல்லை, சிந்தனைகளும் இல்லை, இந்த உடலும் அல்ல. நாங்கள் தங்கள் அருளால் நித்திய ஆனந்தத்தின் விழிப்புணர்வாவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். எங்களுக்குள் மாறாத நித்தியமான நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்கவும், தாங்களே அந்த நித்திய பேரின்பம் விழிப்புணர்வு என்பதை உணர்ந்த நிலையில் எங்களின் இதயத்திலிருந்து நாங்கள் அதை அறிந்து கொண்டு உணர்ந்த நிலையில் எப்பொழுதும் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம், கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம், ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நிர்விசாராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் இதே தியான நிலையில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Last night was a night of complete darkness, that they call it as Amavasya. And just now only the first phase of the moon has started. Today we are here to celebrate the day when Sahasrara was opened out. Also, you have seen in the photograph, it was actually a photograph of my brain which showed how the Sahasrara was opened out. The light of the brain now could be photographed. It's something great these modern times have done. So the modern times have brought a lot of things which can prove the existence of the divine. Also, it can prove about me. It can convince you what I am. This is very important because in the modern times, this advent has to be recognized, has to be fully recognized. This is one of the conditions for all the Sahajogis. Now let's see what's happening in the modern times, in the brains of the people. In the brains of the people today, if you see, there is an attack on the Sahasrara. There has been an attack since long, but in the modern times is the worst time. That they are trying to make the limbic area very insensitive. Very depressive novels, very depressive thoughts, and very depressive music, you can say like Greek tragedy nonsense. All these things came from the medieval period till we should say this new age has started. That one itself was no good for our limbic area. That made us very depressive. We took to alcoholism to escape from the so-called miseries. But then came this modern age, in which people became overactive. Overactivity started. With that, the brain also became overactive. In addition to the dullness before, it's gone to the other extreme of overactivity. So to dull it again, they took to drugs. They took to very horrible music. That's how they made this limbic area very, very insensitive. So a drug which was just a stimulus to begin with was to be taken in greater quantity later on
they had to take the drugs which were of a much more severe nature. Went on like that, and now we know that this drug is the only way people think they can survive. Why? Because of the tension they talk of. In the modern times, we have something called tensions. It was never there before. People never talked of their tensions. Now everybody says, I'm in a tension. You give me a tension. What is this tension? It's because of my advent. The limbic area wants to know about me. And the Kundalini also, as Sahaja Yoga is increasing, is trying to rise in people. Because you become the channels. Wherever you go, you generate vibrations, and these vibrations give a challenge to the Kundalini or a message. And in various people it rises. It may not rise up to the Sahasrara, or it may even rise up to Sahasrara, but it falls back because there's no recognition. So every time they do something, this Kundalini comes up and gives them a pressure because their Sahasrara is not open. It's a closed door. Because of the closed door, this gives them a kind of a pressure in the head, which they don't understand, and they call it as tension. Actually, the Kundalini is trying to push it out itself, but it cannot. And those also who get their realization, if they do not make their Sahasrara all right, they go on getting into tensions. So, though Sahasrara has been opened out so many years back, still we have some things to be done, is to clear out our Sahasrara first of all. So first is the breaking of the Sahasrara. Then, one, it opened out, the Brahmarandra opened out. Then we started feeling the grace, and it moved onto our Ida and Pingala, the grace, not the Kundalini. And the grace, which is Chaitanya all round, soothed down our left and right side, by which our chakras opened more, and more threads of the Kundalini started piercing through. So I always tell Sahaja Yogis that it's important that you must meditate. If your Sahasrara is all right, all your chakras will be all right. Because as you know that the pithas, or the controlling centers of all these chakras, are in the brain, around the limbic area. So if your Sahasrara is clear, everything works out in a very different way. How to keep the Sahasrara all right is the big problem always people ask me. You know that I reside in the Sahasrara. I have incarnated on the lotus of 1,000 petals. That's why I could break it also. As I am today, as you see me, of course, they say Sahasrare Mahamaya. So this is the illusion which is all the time there for you, which is very elusive. It had to be that way because you could not have faced me otherwise, with all the lights coming out of me,
or the way you saw yesterday, Sahasrara, some sort of a abstract colors thrown on all sides and the lights thrown outside. Please don't take photograph when I'm speaking, all right? You can take later on. There's no hurry about it. Just pay attention to my lecture. Please pay attention. It's important. It is to be told beforehand that nobody should take photographs during puja, because it is a very intense thing, one has to work it out. Please pay attention. Even if you don't understand, it has effect on you. So I would request you to pay full attention to me when I'm talking. It works better. Now this Sahasrara is to be looked after by you. It's the temple of your mother. When you say you put me in the heart, actually you put me in the Sahasrara. Because, as you know, the Brahmarandra here is the fontanelle bone area, has got the Pitha, the center, which controls the heart, which is the seat of the Sadashiva, or you can say of Shiva. So when you put me in the heart, actually you put me there. So to raise it from heart to there, or to bring it from there to the heart, is the problem of two types of people. Some people who are sensitive in their heart. I would say in Europe we can say Italians are very sensitive on their heart. The first thing they do, as soon as they see me, they put their hands to their heart. And that is what it is, that if you try to feel me in your heart to begin with, it's much easier. To feel me in your heart. Now you might say how to do it. You have to love me as I love you. You have to love each one of yourself, because you are all within me. And you cannot teach someone how to love. Love is within. And love manifests if just you open your heart. Now what stops it? We should examine that. Firstly, the conditioning. In the West, see, to express your love is regarded sinful, actually. It takes them time to say, I love you. But I hate you, even a child would go on saying, I hate you, I hate you, I hate you. But to hate someone is sinful. To anyone, to hate is sinful. So to say that I hate you is a sinful act. So what one has to do is to say, go on saying, I love you. After all, you must love a person who is so dear to you. Anyone who has done something good for you, you love that person. But if the Adi Shakti herself has given you the rebirth, it should be the easiest thing to love. And if she says that they are all within my body, so it should be even easier to love each other. So the whole cleansing of the Sahasrara is done through this
love. This love which is not conditioned, which is not inhibited, which doesn't want any respite, or doesn't want any return, nirvaj. But the conditionings are too much. First, the problem of conditioning comes to you when you think that this condition makes me hate someone, or I cannot love someone because this is the condition. But actually, the conditioning itself is so absurd if you see it one by one. To make it simple, I would like you to understand the conditioning part, where I read once an article, interesting one, who killed the romance? So he said that the hairdressers. I was wondering how is he connecting romance with the hairdressers? Because people used to go to a hairdresser, and one, say, hairdressing was liked by a person. So he would say that, I love that hairdressing. Now supposing his fiancée or his wife wore another type of hairdressing, because every day new things happen, then immediately the husband would say, oh, I hate you because of your hairdressing. Because he loves one type of hairdress, that's why he loves. Otherwise, if you have another hairdress, you hate it. I don't like it. To say that I don't like it and I like it itself is a sign that the conditioning is too much. You make a proper hairdress and you dress up properly and you come out, and then suddenly people say, oh, I hate it. Who are you? What right we have got to say that to anyone? You are not a judge appointed by any law courts. So why do we say? To hurt someone, to say, I hate it. On the contrary, you must say that, all right, I like this, but you could do better. That's the sign of love, where you want a person to be dressed up in a way that is appealing. But this is on a very, very baser level we see people. Then we go further to see a person, how intelligent he is, how smart he is, how charismatic he is, how charming, that's another word which is very elusive, is. These are also kind of conditionings of the mind, that you think that a particular style of a person is a lovable person, that you love that person. It's so much outside. Or some people actually do not love, but show they love because somebody has more money. The money he is not going to part with, no doubt. But you love that person because he has more money, or he has a better car, or he is better dressed, whatever it is. So this kind of a idea one has also is a killer of love. If love is killed, joy is lost. You cannot have joy without love. I say joy and love both are just the same. Then it gets even subtler and subtler and subtler. Then we start, say, loving our own children. That's very common. I mean, of course, also some people don't even love their children. I mean, there are.
all kinds. See. But then they go on, this is my child, this is my child, this is my child. That's again is the death of love. As I told you before, the sap of the tree rises, goes to every fruit, goes to every leaf, goes to every part, and comes back. It's not attached. If you are attached to one part or to one flower because it is more beautiful, then the tree will die and the flower will also die. So that's the death of the love. So you have to have love which doesn't get entangled or attached. Every time I tell like this, they say how to do it. The love of the Spirit is of that kind. Love of conditioned mind is different. A conditioned mind can love in a limited way because it is conditioned. Then the greatest enemy of love is ego within us, which is like a balloon on top of our head. And this ego gives us a very big tension. The conditioning, of course, like they see, say for example, they see a carpet. Now it is according to their conditioning is not good. So they'll say, oh, what a carpet it is, or something. This kind of conditioning of very low level. And the higher level at the most is that you love your own country. So my country is the best. Whether it is killing people, whether it is destroying the world peace, it's all right because I belong to a particular country, so it's the best. We can never criticize our country and countrymen. It goes on subtler and subtler, but on the intelligence side, it is even worse. Because intelligently, if you have understood that something is good, then nobody can save you. Because through your brain, you have understood. Actually, it is very surprising. I was reading the book written by Rabindranath Tagore, and an Englishman had given a very beautiful preface to that, an introduction. And he said that the creativity is killed in the West. So he asked a gentleman who was an Indian critic, he said, don't you criticize your poets? You don't have people who are critics? Yes, we have. They criticize. So what do they criticize? Oh, they can criticize that this time there was no rain, so we had problems and things. He said, no. We are thinking about the poet. Do they criticize the poet? Do they criticize an artist? So say, is it meant for criticism? It is created. Whatever he felt is created, but supposing he has put something very vulgar, then of course we don't like it. But if it is created by a beautiful mind, has to be beautiful, then you don't criticize. He says, no, because we cannot create like that. So what business have you got to create? This is how intelligently what we have done. We have norms about everything, about art, about every creation. We don't like this carpet. Why? Because it doesn't appeal to our intellectual understanding of the norms we have reached. And in that frame, it doesn't fit in, so we don't like it. Can you even create 1 inch of that? So this ego gives you an unauthorized
action. It is unauthorized, anadhikar cheshta, unauthorized. You have no authority to criticize. You can't do anything. So why should you criticize? Better appreciate and see for yourself that you are not in authority, you are not worthy of it to criticize. If you are not worthy of it, why should you criticize anything? And otherwise, also you must know you are a slave of your ego. Whatever your ego dictates and your intelligence, so-called intelligence, brings you to a point, to some norm. And then it becomes a collective ego of a particular community, of a particular country, of a particular ideologies. It's collective. So then they say, oh, we think this is no art. That is the reason we cannot have masters anymore in art. We can't have Rembrandt. We can't. Poor Rembrandt must have himself suffered a lot. Gauguin suffered a lot. All these artists suffered a lot. Even Michelangelo suffered a lot. Not only monetarily, but otherwise. Criticize. So I think people have given up. I met an artist who had done lots of artwork. I said, why don't you show me? He said, no, I don't want to show, it's created for myself. I said, I would like to see. I saw, it was beautiful, very beautiful. I said, why don't you show? He said, no use, people will just criticize. I do it for my own pleasure. They'll just spoil the whole joy of my creation. So one of the basic things we should avoid is to criticize others. Better to criticize yourself. Criticize yourself, criticize your brothers and sisters, criticize your country, criticize all the habits you have and laugh at yourself is the best way. If you know how to laugh at yourself, then you will not object or will not stand in the way of any creativity of another person. So with ego, you become so unauthorized. You can criticize anything. You think you have a right. Who has given you this right to criticize is the question one should ask to oneself. How can we criticize anyone? As saints, as you are now, of course, you can make out who is caught up, who has given bad vibrations, who has the problem. You know that. You know it. It's not conditioning. It's not just you are doing because there's some ego, but you are feeling it on your fingertips. It's an actual feeling within you. It's the bodha by which you know. Then what should you do? In your love, you have to tell the person, if possible, that this is wrong with you, better be corrected. But in a way that he does it. On the contrary, if you tell him in a way that he becomes even worse than what it is, you have not loved that person at all. Allow everybody to grow. There are many people in Sahaja Yoga who are very, very good, excellent. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு அமைதியான தியான நிலையை உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, சகசிரார தினமான இன்று தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை உணர்ந்த நிலையில் எங்களுள் எங்களின் ஆத்மாவை உணர முடிகிறது. தாயே, நாங்கள் தாங்கள் இட்ட பணியான சகஜ யோகத்தை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதத்தில் வலிமையுடையவர்களாக இருக்கவும் தயவு செய்து எங்களுக்கு ஆளுமை திறனை தந்து தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக எங்களுக்கு அளித்திடுங்களம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களை நல்லதொரு கருவிகளாக மாற்றுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.